அனைவருக்கும் வணக்கம். நேத்ராவின் கற்க கசடர நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்கின்றோம். உயர்தர உயிரியல் பாடம் கற்கும் மாணவர்களுக்கான பல்தேர்வு வினாவுக்கான மீட்டல் பயிற்சியாகவே இன்றைய நிகழ்ச்சி அமையப் போகின்றது. உயர்தர உயிரியல் பாடம் கற்கும் மாணவர்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு ஆசிரியரை தான் அழைத்து வந்திருக்கின்றோம். இவர் பலருக்கு மானசீக குரு என்று சொல்லலாம். இவரது நூல்கள் சிறந்த வழிகாட்டிகள். அந்த வகையில் எங்களோடு இணைந்து கொள்கின்றார் உயிரியல் பாட ஆசிரியர் உமாசங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம். உயர்தர பாடம் பரீட்சைகள் நெருங்கி வரும் நேரத்தில் இந்த மீட்டல் நிகழ்ச்சியானது மிகவும் முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக அமையப் போகின்றது. எனவே ஆசிரியர் அவர்களோடு தொடர்ந்து இணைந்து கொள்ளலாம். வணக்கம் மாணவர்களே. நீங்கள் 2021ஆம் ஆண்டு பரீட்சைகளை எதிர்கொண்டிருக்கிறீர்கள். அப்போ நீங்கள் படித்து அதன் அலகுகள் எல்லாம் நிறைவடைந்த நிலையில் இன்று நாங்கள் அதை மீட்டலாக உங்களுக்கு தர இருக்கிறோம். அப்போ இல்லை முதல் நாங்கள் அதில் இந்த பரீட்சையில் பல்தேர்வு வினாக்களும் அமைப்பு கட்டுரை வினாக்கள் கட்டுரை வினாக்கள் என்று 3 பிரிவு இருக்குது. அப்போ அந்த 3 பிரிவில் மூன்றும் வெவ்வேறு திறன்களை விரித்து செய்கிற கேள்விகள். அப்போ நாங்கள் சுருக்கமாக விடை எழுதுறது அமைப்பு கட்டுரை, விரிவாக விடை எழுதுறது கட்டுரை வினா. பல்தேர்வு வினாக்கள் உங்களுக்கு அந்த பாடத்தில் ஒரு முழு பாண்டித்தியம் இருக்கா இல்லையான்றதை பார்க்குறது தான் அந்த பல்தேர்வு வினா. அப்போ அது உங்களோட பாட அலகுகள் மொத்தமாக 10 பாட அலகுகள் உண்டு. அப்போ அந்த 10 பாட அலகுலையும் சிலது பெரிய அலகுகள் சிலது சிறிய அலகுகள் உண்டு. அப்போ அதுக்கேற்ற போல் அந்த கேள்விகள் பல்தேர்வு வினாக்கள் எடுக்கப்படும். அப்போ உங்களோட இறுதி பரீட்சையில் அரச இறுதி பரீட்சையில் எவ்வாறு அந்த பரீட்சை வினாக்கள் பெறப்படுகின்றன, எந்த அலகில் எத்தனை வினாக்கள் பெறப்படுகின்றன என்றதுக்கு அமைய அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாதிரி வினாத்தாள் கொண்டு தயாரிக்கப்பட்டு உங்களுக்கு நாங்கள் இதை இன்று நான் தர இருக்கின்றேன். அப்போ முதல் நாங்கள் பல்தேர்வு வினாக்களை பார்ப்போம். அப்போ இதில் பல்தேர்வு வினாக்களில் நாங்கள் ஒவ்வொரு அலகழகாக பார்க்க இருக்கிறோம் பிள்ளைகள். அப்போ இதில் ஒவ்வொரு அலகிலையும் அந்த அலகின்ற வேறுபாட்டுக்கு அலகின்ற பாட அளவு ஒவ்வொன்றுக்கும் பெரிய சிறிய அலகுகள் இருக்குது. அப்போ அந்த அலகுன்ற பருமனுக்கேற்ப பாட எண்ணிக்கைக்கு ஏற்ப வினாக்கள் எண்ணிக்கையும் மாறுபடும். முதலாவது பாட அலகு சிறிய அலகு. அப்போ அதில் ஒரு கேள்வி தான் போடலாம், இல்லாட்டி இல்லை. அப்போ நாங்கள் 5வது அலகு எடுத்தோம்னு சொன்னால் பெரிய பாட அலகு, அதில் 16 கேள்விகள் வரும். அப்போ எல்லாமாக 50 வினாக்களில் 16 கேள்வி 5வது யூனிட்டில் வரும். அப்போ மிக முக்கியமானது. வேறு சில அலகுகளில் 5 கேள்வி 3 கேள்வி என்ற வரும். அப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அரச பரீட்சையில் எவ்வாறு அந்த அலகுகளை கேட்ட மாதிரி வினாக்கள் தயாரிக்கப்பட்டிருக்கோ அதற்கேற்ற மாதிரி இன்று அந்த வினாக்கள் தயாரிக்கப்பட்டு உங்களுக்கு அதில் ஒரு மீட்டலாக அமைய இருக்குது. ரைட். அப்போ நாங்கள் இதை முதலாவது வினா, நீரின் பிணை விசையினை உருவாக்குவது. அப்போ நீருக்கு எங்களுக்கு தெரியும் நீரின் கட்டமைப்பு. நீரை நாங்கள் உயிரியல்லையும் படிக்கிறோம், ரசாயனவியல்லையும் படிக்கிறோம், பௌதிகவியல்லையும் படிக்கின்றோம். அப்போ நீருக்குரிய சிறப்பியல்புகள் என்ன? அப்போ நீர் ஒரு கோண மூலக்கூறு. அப்போ நீரில் ஒரு ஒட்சனும் 2 ஐதரசன் அணுக்களும் இருக்குது. அந்த ஒட்சன் மின்னெதிரியல்பு கூடியது. மின்னெதிரியல்பு கூடியது அங்கே இலத்திரங்களை கவரப்பாக்கும். அப்போ அதில் ஒரு சிறிய நேரேற்றம் உருவாக்கப்படும். அப்போ நாங்கள் நீர் மூலக்கூறை பார்த்தோம் என்று சொன்னால் அப்போ இதில் ஒட்சன் ஒட்சன் காணப்படும். இதில் ஐதரசன் இருக்கும், 2 ஐதரசன். இது ஒரு கோண மூலக்கூறாக இருக்கும். இது இந்த கோணம் 104 பாகை 104.5 இந்த கோணம். இது நீங்கள் கெமிஸ்ட்ரிலையும் படிப்பீங்க. அப்போ இதுக்கு மின் எதிரியல்பு கூட. அப்போ இதில் ஒரு டெல்டா மைனஸ், அதாவது சிறிய ஒரு மின்னேற்றம் எதிர்மின்னேற்றம் உருவாக்கப்படும். அப்போ இங்கே இலத்திரனை கவர்றதால ஒரு எதிர்மின்னேற்றம் உருவாக்கப்படும். அப்போ இந்த பக்கம் கூடா செய்யுது. அப்போ இதில் ஒரு நேரேற்றம் உருவாக்கப்படும். இதே மாதிரி இங்காலேயும் ஒரு மறையேற்றம் உருவாக்கப்பட்டு சிறிய ஏற்றம். அப்போ சிறிய ஏற்றம் என்ற டெல்டா, இதில் நேரேற்றம் உருவாக்கப்படுது. அப்போ இந்த தன்மை இப்படி உருவாக்கப்படுறதை நாங்கள் முனைவாக்கம்னு சொல்கிறோம். நீங்கள் இந்த மூலக்கூறுலையும் பார்க்கலாம், முனைவாக்கப்படுது. அப்போ முனைவாக்கம் என்று சொல்கிறோம். இந்த முனைவாக்கத்தால் ஏனி ஒரு மூலக்கூறை கவரும். அப்போ இதில் ஒரு நீர் மூலக்கூறு 4 நீர் மூலக்கூறை கவர்ந்திருக்கு.
ஒரு நீர் மூலக்கூறு 4 நீர் மூலக்கூறை கவர்ந்திருக்கு. அப்போ இதில் கவர்றதால இதில் ஐதரசன் பிணைப்பு உருவாக்கப்படுது. அப்போ இதில் உருவாக்கப்படுற பிணைப்புகள் இந்த பிணைப்புகள் ஐதரசன் பிணைப்பு உருவாக்கப்படுது பிள்ளைகள். அப்போ இந்த ஐதரசன் பிணைப்பு தான் நீரின் அந்த சிறப்புத்தன்மை காரணம். இன்றைக்கு உயிரங்கியல் வாழ்வதற்கு மிக அடிப்படையான ரசாயன பதார்த்தம் என்ற நீர். அப்போ நீர் இல்லையென்றா வாழ்க்கை இல்லை. இந்த புவியில் உயிர் வாழ்க்கை நீரோடான் இருக்குது. அப்போ நீர் இல்லையென்றா வாழ்க்கை இல்லை. அப்போ ஒரு உயிரின் உடல் நிறையில் ஏறத்தாழ 60% மேற்பட்டது நீர். இப்போ மனிதன் உடல் எடுத்தோம்னா சராசரி 60-70% நிறை வந்து நீராகத்தான் இருக்குது. அப்போ நான் என்றது நீர் தான். நீர் இல்லையென்றால் நான் இல்லை. அதுதான் அந்த வாழ்க்கை, உயிர் வாழ்க்கை. அப்போ அந்த நீரை பற்றி தான் நீங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த நீரின் பிணை விசை உருவாக்கப்படுது என்று சொன்னால் அதில் ஐதரசன் பிணைப்பின் காரணமாக தான் இந்த பிணை விசை உருவாக்கப்படுது. அப்போ ஐதரசன் பிணைப்பு என்னென்று வருது? இதில் இந்த சிறிய ஏற்றங்கள் உருவாக்கப்படுறதால இந்த ஐதரசன் பிணைப்பு வருது. இதனால தான் இந்த நீருக்கு அந்த பிணை விசை உருவாக்கப்படுது. ரைட். அப்போ இதில் எங்களுக்கு விடையாக இது அமையும். அப்போ இதை பற்றி இன்னும் நாங்கள் நிறைய காய்ச்சி கொண்டே போகலாம். நீரை பற்றி பெருசாக கதைக்கலாம். நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலையும் படிப்பீங்க. ரைட். நாங்கள் ஒரு அளவோடு இங்கே பார்ப்போம். அப்போ மற்றதுல நீரின் இயல்புகள் இருக்குது. அப்போ இந்த பிணைவுக்கு காரணமானது என்னன்றதான் இல்லை முக்கியமானது. இப்போ நீர் ஒரு சிறிய மூலக்கூறு தான், ஆனால் இதோட தொடர்பாக பார்க்கணும், கேள்வியோட தொடர்பாக பார்க்கணும். அப்போ அந்த அடிப்படையில் எங்களுக்கு 2வது விட ஐதரசன் பிணைப்பு அமையுது. அப்போ ஐதரசன் பிணைப்பு ஒரு வலிமை குறைந்த பிணைப்பு தான். அது நீரை பல தேவைகளுக்கு, உயிரின் பல்வேறு தேவைக்காக அது பயன்படுகின்றது. ரைட். அடுத்த கேள்வி போவோம். அடுத்தது, ஒரு டிஎன்ஏ மூலக்கூறில் 20% நைதரசன் மூலங்கள் 4000 நைதரசன் மூலங்கள் 4000 அடினின்களாயின் இம்மூலக்கூறில் காணப்படும் குவானின் மூலக்கூறின் எண்ணிக்கை. எங்களுக்கு தெரியும் ஒரு டிஎன்ஏ மூலக்கூறு ஒரு ரசாயன மூலக்கூறு. இதான் எங்களோட பாரம்பரிய தகவல்கள் சேமிக்கப்பட்டிருக்கு. எங்களோட கேரக்டர் எப்படி மனிதன் மட்டுமே சகல உயிரங்கியல்லையும் இயல்புகள் அதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு. அப்போ அதில் இருக்க நைதரசன் மூல ஒழுங்கில் தான் அந்த கேரக்டர் இருக்குது. நான் எப்படி, என்ற உருவம் எப்படி, என்ற இயல்பு எப்படி, எல்லாமே அந்த டிஎன்ஏல எழுதப்பட்டிருக்கு. அப்போ அதில் இருக்கிற 4 நியூக்ளியோடைட், 4 வகையான நியூக்ளியோடைட் இருக்குது. அப்போ அந்த 4 வகையான நைதரசன் மூலங்கள்லாம் தங்கியிருக்கு. அப்போ அந்த 4 நைதரசன் மூலங்களில் நாங்கள் பிரதானமாக 2 வகையாக பார்க்கலாம். பியூரின், பிரிமிடின் என்று பார்க்கலாம். அப்போ பியூரின் என்று சொல்லி அப்போ இல்லை பியூரின் 2 பிரதான வகை, மற்ற பிரிமிடின் இந்த 2 வகை இருக்குது. இப்போ இந்த இதில் தான் நாங்கள் இல்லை அடினின் குவானின் என்று பார்க்குறோம். அடினின் அது ஏ என்று குறிக்கலாம், குவானின் இங்கால தைமின், சைட்டோசின் இப்படி இருக்குது. அப்போ ஒரு பியூரின் அந்த டிஎன்ஏ வந்து 2 இழையானது. 2 இழை ஒன்றுக்கொன்று எதிர்ச்சமாந்திரம் என்று சொல்லலாம், ஒன்றுக்கொன்று நிரப்பு சங்கிலின்னு சொல்லலாம். நிரப்புண்டா ஒத்ததல்ல. டிஎன்ஏ 2 சங்கிலியும் இதில் இருக்கிற 2 சங்கிலியும் ஒத்த சங்கிலி அல்ல. 2 கையும் ஒத்த கையா இல்லை. ஒத்த கையான்னு இதை தூக்கி இப்படி வச்சா பொருந்தோணும், பொருந்துதா இல்லை. அப்போ இப்படி பிரட்டினா தான் பொருந்தும். அப்போ இது நிரப்புது, ஒன்று நிரப்புது. அப்போ டிஎன்ஏ 2 இழைகளும் ஒன்று நிரப்பு இழைகள். அப்போ இங்கே வந்து அடினின் இருந்தால் ஒரு இழையில் மற்ற பக்கம் தைமின் இருக்குது. அப்போ பியூரின் இருந்தால் பிரிமிடின் இருக்குது. அப்போ பியூரினில் அடினின் இருந்தால் அங்கே தைமின் கட்டாயம் இருக்குது. இங்கே குவானின் இருந்தால் சைட்டோசின் இருந்தால் குவானின் இருக்குது. அப்போ எப்போதும் இவரை நிரப்புகின்றார். ஏன்னா இவர் எப்போதும் இவரை நிரப்புகின்றார். மற்ற இன்னும் ஒன்று தெரியணும், இதன் எண்ணிக்கை ஒரு டிஎன்ஏல பியூரின் பிரிமிடின் எண்ணிக்கைகள் சமன். அப்போ ஒரு டிஎன்ஏல 50% பியூரின் என்று சொன்னால் கட்டாயம் 50% பியூரின் இருக்குது. இங்கே 50% பிரிமிடின் இருக்குது. அந்த கணிப்பு தெரியும். ஒரு டிஎன்ஏ மூலக்கூறில் 50% பியூரின், 50% பிரிமிடின். அப்போ இந்த பியூரினில் இந்த 2ம் இருக்குது. அடினினும் இருக்கும், குவானினும் இருக்குது, தைமினும் இருக்கும், சைட்டோசினும் இருக்குது. அப்போ இங்கே என்ன சொல்கிறாருன்னா 20% அடினின் இருக்குது. அப்போ அடினின் 20% என்றால் இல்லை மொத்தம் 50%. அப்போ குவானின் எவ்வளவு? இது 20% என்று சொன்னால் குவானின் 30%. என்ன எங்களுக்கு கேள்வி என்ன கேட்குறார்? 20% நைதரசன் மூலங்கள் 4000 அடினின் ஆயின் இதில் காணப்படும் குவானின். அப்போ குவானின் எவ்வளோன்னு கேட்குறார். இதுதான் கேள்வி. ரைட். இதில் தந்திருக்கிறார் அடினின் 4000 அடினின். இந்த 4000 தான் 20%. இது சின்ன குழந்தை பிள்ளை கணக்கு, மாம்பிள்ளை கணக்கு மாதிரி. ரைட். அப்போ 20% தான் 4000. அப்போ குவானின் வந்து 30% எவ்வளவு? அப்போ 20%க்கு 4000. ரைட்.
அப்போ 30 வீதத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு? ரைட். அப்போ பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு 6000 வரும் பிள்ளைகள். ரைட். அப்போ இது இப்படியே அமையுது. சின்ன கணிப்பீடு. ரைட். இது வளமையாக அந்த பாஸ் பேப்பரில் இப்படி ஏதாவது ஒன்றை போட்டு வரும் வரது இருக்குது. அப்போ நாங்கள் அந்த இப்படியான கேள்விகளை தயாரிக்கணும். அந்த பேட்டர்னில் இது தருபடுது கேள்விகள். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்வருவற்றில் எந்த ஒன்று கலப்புன்னங்கள் அசைவுக்கு இன்றியமையாது. அப்போ கலப்புன்னம் கலத்துக்குள்ளே கண்ணுக்கு தெரியாத ஒரு கலம், கண்ணுக்கு தெரியாத ஒரு கலத்துக்குள்ளே நிறைய கூறுகள் இருக்குது. அப்போ அதில் புன்னகங்கள் இருக்குது. அப்போ அந்த புன்னகங்கள் அசையக்கூடிய தன்மை இருக்குது. அது தானாக அசையாது, அங்கே இருக்கிற சில கூறுகள் அசைக்குது. அப்போ என்ன கூறுன்னா குழிய பயன்கூறுன்னு சொல்லுவோம். அப்போ இதை பார்த்தீங்கன்னா கலத்தில் மேலுக்கு ஒரு மென்சவு, கீழுக்கும் ஒரு மென்சவு, கலத்தை வெட்டி காட்டியிருக்கு. அப்போ ஒரு கல மென்சவு. அப்போ அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது? அப்போ அதுக்குள்ள ஒரு விலை வேலைப்பாடாக அதை ஒரு வெறும் பாவிக்காத ஒரு அறை எப்படி இருக்குது? சிலந்தி விலையால் மூடி இருக்குது. அப்போ சிலந்தி விலை எல்லா திசைக்கும் அந்த விலைகள் இருக்குது, மேலே கீழே எல்லா பக்கமும் இருக்குது. முப்பரிமாண அமைப்பில் அந்த விலை இருக்குது. அப்போ அதே போல் ஒரு சிலந்தி விலை மாதிரி கலத்துக்குள்ளே இந்த இளைய இந்த புரத இலைகள், புரதத்தலான இலைகள் காணப்படுது. அதை குழிய பயன்கூடுன்னு சொல்கிறோம், சைட்டோஸ்கெலிட்டன். அதில் 3 டைப் இருக்குது, 3 வகை இருக்குது. ரைட். அப்போ 3 வகை. ஒன்று வந்து நுண்ணிழை மைக்ரோஃபிலமெண்ட், நுண்ணிழை. அடுத்து நுண்குழாய் மைக்ரோடிபியூல், நுண்குழாய். அடுத்து இடைத்தர இழை இன்டர்மீடியட் ஃபிலமெண்ட். இந்த 3ம் இருக்குது. 3ம் சேர்த்து குழிய பயன்கூடு. அப்போ இவை ஒவ்வொன்றும் முக்கியமாக இந்த 3ம் வந்து கலத்தின் வடிவத்தை பேணுறதில் பங்களிக்குது. மற்ற குழிய பயன்கூடுன்னு சொல்லும்போது அந்த குழிய உருவுக்கு ஒரு உறுதியை கொடுக்குது, ஒரு தாங்கும் கட்டமைப்பை கொடுக்குது. அப்போ கலத்தின் வடிவத்துக்கு காரணமாக இருக்குது இந்த 3ம் சேர்ந்து, அதுக்கு தாங்கும் வலிமையை கொடுக்குது. இதை விட ஒவ்வொன்றுக்கும் இப்போ இந்த ஒவ்வொரு கூறுகளுக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஒன்று உள்ளுக்கு பதார்த்தங்கண்ட அசைவு, புன்னகண்ட அசைவு. ரைட். மற்றது கலை பிரியும் போது கலை பிரிவுக்கு உதவுது. கலண்டெண்டா பிரியும் போது குழியோரு பிளவு சால் தோன்றி குழியோரு பிரிவுக்கு உதவுது. அப்படி வெவ்வேறு தொழில்களுக்காக இந்த ஒவ்வொரு இலைகளும் இருக்குது. அப்போ பொதுவாக சில தொழில் இருக்குது, பிறகு தனித்தனியாக தொழில் இருக்குது. அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த இப்போ கேள்வி வந்து புன்னகங்களின் அசைவுக்கு பயன்படுது என்றால் நுண்குழாய் மைக்ரோடிபியூல், இந்த நுண்குழாய் தான் பயன்படுது. அப்போ நுண்குழாய் என்னத்தால் ஆக்கப்பட்டது? டிபியூலின் மூலக்கூறு, டிபியூலின் புரதம் வந்து நிறைய இதில் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கு. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா மணியாக இருக்குது. அந்த ஒவ்வொரு மணிகளும் அந்த டிபியூலின் அந்த நுண்குழாயின் உப அலகுகள், சிறிய உப அலகுகள். ரைட். அப்போ அது புரத உப அலகு. அவை 13 நிரல்களே இருக்குது. இதை நாங்கள் ஒரு குழாயாக யோசிங்க, உங்களோட பென் ரீபிள் மாதிரி என்ன யோசிங்க, ஒரு குழாய் அல்லது ஸ்ட்ரோ. என்ன கோகோலா குடிப்பீங்க, அது ஸ்ட்ரோ எடுத்தீங்க என்றால் அதை மாதிரி இதை யோசிங்க. அப்போ அது இந்த சுவரில் இந்த மணியாக இருக்குது. இந்த மணிகள் நிரல்களாக இருக்குது. இப்படி 13 நிரல்களில் அந்த மணிகள் இருக்குது. அந்த நுணுக்கமே தான் தெரிய வேணும். இப்போ இந்த கேள்விக்கு அது தேவையில்லை. அப்போ 13 நிரல்களாக இருக்குது. அப்போ அந்த 13 நிரல்களால் அது சுவர் ஆக்கப்பட்டிருக்கு. ரைட். அப்போ இதுதான் இதுக்கு பயன்படுது, இந்த புன்னகங்களை அசைவுக்கு பயன்படுது. அப்போ அந்த டிபியூலினால் ஆனதுன்றபடியால் இதை நேரடியாக நுண்குழாய் என்று போடாமல் டிபியூலின் பல்போதியம் என்று போட்டிருக்கு. அப்போ டிபியூலின் மூலக்கூறுகள் நிறைய இருக்குது. பல்போதியம் என்றால் பல சேர்ந்திருக்க பிள்ளைகள். அப்போ டிபியூலின் பல்போதியம். அப்போ இதில் இந்த இழையென்று சொன்னால் நுண்ணுழை, அதை நாங்கள் இப்படியும் சொல்லலாம். அப்போ அந்த கேள்வியில் ஒரு மயக்கத்தை கொண்டு வர பார்ப்பீங்க. அப்போ நேரடியாக அந்த விடை இல்லையே என்று உங்களை குழம்ப பார்ப்பீங்க. அப்போ அது என்னத்தால் ஆனதுன்ற இதை வச்சு கொண்டு விட போட்டிருக்கு. அப்போ டிபியூலின் பல்போதியத்தால் ஆனது தான் நுண்குழாய். ரைட். அப்போ இது ஒரு ஷோர்ட் நோட்ஸ், என்ன சிறு குறிப்பு மாதிரியும் கேள்வி போடலாம். குழிய பயன்கூட்டை பற்றி எழுதுக. அப்போ குழிய பயன்கூடண்டா என்ன, அந்த குழிய பயன்கூட்டின கூறுகள் என்ன, ஒவ்வொரு கூறும் என்னத்தால் ஆக்கப்பட்டிருக்கு, இப்போ இந்த மொத்தமாக வேண்ட தொழில் என்ன ரெண்டெல்லாம் எழுதி கொண்டு போனால் ஓகே. அப்போ நாங்கள் ஒவ்வொரு கேள்வியையும் திருப்பி நாங்கள் ஒரு ஷோர்ட் நோட்ஸுக்கு வந்தால் எப்படி, அமைப்பு கட்டுரைக்கு வந்தால் எப்படி என்று பார்க்கணும். ஏண்டா ஃபைனலில் அதை மாற்றிவினோம். இப்போ போன வருஷம் வந்த எம்சிக்கு இந்த முறை ஸ்ட்ரக்சருக்கு மாற்றிவினோம், அல்லது போன முறை வந்த ஸ்ட்ரக்சரு எம்சிக்கு மாற்றிவினோம். அப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆயத்த மாதிரி. அப்போ அந்த பாடம் பரப்பு வந்து தெளிவாக இருந்தால் கேள்வி எப்படி மாறினாலும் நாங்கள் செய்யலாம். அடுத்தது போவோம். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள், ஒளிநூக்காட்டியங்கள் பின்னவற்றில் எந்த ஒன்றை சாதாரண நிலைமைகளின் தெளிவாக அவதானிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் ரீதியான ஒரு கேள்வி.
அது செய்முறை வகுப்புகளில் நீங்கள் போய் அனுபவப்பட்ட ரீதியானது. அப்போ இப்போ இந்த COVID-19 பிரச்சனையால் செய்முறை வகுப்பு ஸ்கூல் இல்லை, செய்முறை வகுப்பு இல்லை. அப்போ இப்படி அப்போ நீங்கள் அதை சாதாரணமாக நாங்கள் தியரி படிக்கிறோம். அப்போ அந்த படிக்கிறது மூலமும் ஞாபகத்துக்கு கொண்டுடலாம். ஏன்னா அது கொஞ்சம் பாடமாக்குற மாதிரி வருது. இது பெருசு, இது சிறியது, இது சிறியதுன்னு சொல்லி. அப்போ கொஞ்சம் தெரியும். ஒரு களம்னு சொன்னால் களத்தில் உள்ள புன்னங்கத்தில் கரு வந்து பெருசாக இருக்குது, பெரிய இடத்த பிடிக்கும். அடுத்த பச்சை உருவம் பெறும். சரியா? அப்போ இளமணி வந்து சிறியது. அப்போ சாதாரண ஒளிநூக்காட்டின் பவர் வந்து 1000 உருப்பெருக்கம் வந்து ஒளிநூக்காட்டியில் நாங்கள் 1000 மடங்கு பெருப்பிக்கலாம். 1000 மடங்கு தரேண்டு போடுறது 1000 மடங்கு நாங்கள் பெருப்பித்து காட்டலாம். ரைட்? அப்போ நாங்கள் களம், கரு, புன்வெற்றிடம், அந்த கலைச்சுவர், பச்சை உருவம் எல்லாம் பார்க்கக்கூடியா இருக்குது. மற்ற சேமிப்பு மணிகள், சேமிப்பு மாப்பொருள் சேமிப்புகள் இதெல்லாம் பார்க்கலாம். இளமணி சிறியது. ரைட்? அப்போ அது எங்களுக்கு அந்த ஒளிநூக்காட்டியால் தெரியாது. நாங்கள் அது இலத்திரன் நூக்காட்டியெல்லாம் பார்க்கலாம். அப்போ இலத்திரன் நூக்காட்டி ஸ்கூல் வழியே இல்லை. இலங்கையிலே விரல் விட்ட உணக்கடியே 1, 2 கொழும்பு யூனிவர்சிட்டி, கொழும்பு பிரதனியா யூனிவர்சிட்டி, கொழும்பு பெரிய ஹாஸ்பிட்டல், அப்படி 1, 2 விரல் விட்டு இலங்கையிலேயே இலத்திரன் நூக்காட்டி ஒரு சில தான் இருக்குது. ஆனால் ஒளிநூக்காட்டி எல்லா இடமும் இருக்குது, எல்லா ஸ்கூல்லேயும் இருக்குது. ரைட்? சில வீடுகளில் இருக்குது, ஹாஸ்பிட்டலில், எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இருக்குது, சின்ன சின்ன ஃபார்மசி எல்லா இடமும் இருக்குது. அப்போ சாதாரணமாக பாவிக்கிறது ஒளிநூக்காட்டி. அப்போ அதில் மேக்ஸிமம் உருப்பெருக்கம் 1000 தான். ஆனால் நீங்கள் ஸ்கூலில் பாவிக்கிறது வந்து 400 தான் என்னமா வரும். அதுக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷல் லென்ஸ் ஒன்று போட்டு தான் 1000 கொண்டு வரலாம். இப்படி 1000 பேரை கொண்டு வரலாம். அப்போ அதன்படி பார்த்தால் இதில் கலமென்சவு கேள்வி சாதாரண நிலைமைகள் தெளிவாக அவதானிக்கலாம். அப்போ தெளிவாக அவதானிக்கலாம். ரைட்? அப்போ இது பச்சை உருவத்தை தெளிவாக பார்க்கலாம். அப்போ மற்றதுகள் இதால் பார்க்க முடியாமல் தான் இருக்குது. அப்போ இலத்திரன் நூக்காட்டியெல்லாம் பார்க்கலாம். அப்போ இது வந்து நீங்கள் ப்ராக்டிக்கலாக பார்த்துருந்தால் உங்களுக்கு இது பாடமாக தேவையில்லை மேலே. அப்போ அப்படி ஒரு கேள்வியும் பெறுறது இருக்குது, ப்ராக்டிக்கல் ரீதியான கேள்வி. அதை நாங்கள் படிக்கும்போதே அதை பார்த்து விளங்கி படிக்கணும். ரைட்? அடுத்த வினா முதலுரு மென்சாவு. அப்போ ஒரு களத்தில் எல்லா கிளம், எந்த கிளமண்டு எடுத்தாலும் தாவர கிளமோ விலங்கு கிளமோ நுண்ணங்கி கிளமோ அதில் வெளி எல்லையாக இருக்கிறது முதலுரு மென்சாவு. அந்த குளிய உருவைச் சூழ முதலுருவைச் சூழ இருக்கிறது முதலுரு மென்சாவு. அதுக்கு வெளியில் சிலதுக்கு என்ன இருக்கலாம், கலைச்சுவர் இருக்கலாம். இப்போ தாவரத்து கலைச்சுவர் இருக்குது, விலங்குக்கு இல்லை. ஏன்னா மற்றது பாக்டீரியாவுக்கும் கலைச்சுவர் இருக்குது, ஃபங்கஸு கலைச்சுவர் இருக்குது. ஆனால் எல்லா கிளத்துக்கும் முதலுருவைச் சூழ வெளி எல்லையாக காணப்படுறது முதலுரு மென்சாவு. அப்போ அந்த முதலுரு மென்சாவை பற்றி கேள்வி வருது. அப்போ இதையும் ஒரு தனி எஸ்ஸையாக போடலாம். இது 2018ஆம் ஆண்டு முதலாவது எஸ்ஏ கேள்வி. அதில் இந்த கேள்வி இருக்குது. என்ன முதலுரு மென்சாவின் கட்டமைப்பு தொழில்களை விளக்குக. ரைட்? 2018 வந்தால் திருப்பி நாங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் பேப்பரில் போடலாம். ரைட்? எம்சிக்கு கேள்வியில் வரலாம். ரைட்? அப்போ ஒரு முதலுரு மென்சாவ் என்னத்தால் ஆனது? 2 பிரதான கூறுகள் இருக்குது, ரசாயன கூறுகள். அதில் பொஸ்போலிப்பிட்டுகள் இருக்குது, புரதம் இருக்குது. இந்த 2ம் பிரதானமான மூலக்கூறுகள். அப்போ இதில் நீங்கள் காண்றது பொஸ்போலிப்பிட்டுகள். பொஸ்போலிப்பிட்டுன்னு சொல்லிக்க ஒரு தலை இருக்கும். ரைட்? ஒரு தலை 2 வால் இருக்கும். ரைட்? இதுதான் பொஸ்போலிப்பிட். அப்போ இந்த பொஸ்போலிப்பிட் மூலக்கூறுகள் அதில் ஒழுங்காக 2 படைகளில் அடுக்கப்பட்டிருக்கு. இப்படி இருக்குது. இது உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது. இதுதான் அதில் காட்டியிருக்கு. இப்படி அடுக்கப்பட்டிருக்கு. அந்த தலை வந்து நீர் நாட்டம் உள்ளது. அப்போ வெளிமேற்பரப்பில் இருக்கும் தலை. வால்கள் நீர் வெறுப்பு உள்ளது. அப்போ உள்நோக்கி இருக்குது. ரைட்? ஒன்று நீர் நாட்ட நீர் வெறுப்பு. அப்புறம் வித்தியாசமான மூலக்கூறு. ஒரு மூலக்கூறுலேயே 2 வெவ்வேறு கேரக்டர் உள்ள ஆட்கள் நெஞ்சிருக்கணும். ஒரு ஆளுக்கு நீர் விருப்பம், ஒரு ஆளுக்கு நீர் விருப்பம் இல்லை. அப்போ அதனால தான் இந்த மென்ஸை உருவாக்கக்கூடியா இருக்குது. அப்போ தலையெல்லாம் வெளிமேற்பரப்பு இருக்குது, வாலையெல்லாம் உள்ளுக்கு நோக்கி இருக்குது. அது பொஸ்போலிப்பிட்டுகள். இடையில ஊடுருவி இருக்குது. இது வந்து என்ன, இந்த ஊடுருவி இருக்கிறது இது வந்து புரதம். இதெல்லாம் புரத மூலக்கூறு. இதுகள் புரதம். ரைட்? மற்ற இதுக்கு மேலே என்ன உணர்கொம்புகள் போல இருக்குது. இது கார்போரேட். இதுகள் கார்போரேட். இருக்குது. அது வெளிமேற்பரப்பில் அது இருக்குது, உள்ளுக்கு இருக்காது. உள்மேற்பரப்பில் இருக்காது, வெளிமேற்பரப்பில் கார்போரேட் இருக்குது. அப்போ அந்த புரதத்தோடு இணைந்த கார்போரேட் கிளைக்கோ புரதம்னு சொல்லலாம் மொத்தமாக. இப்போ இதை முழுக்க சொல்கிறோம் என்றால் இந்த புரதத்தோடு சேர்த்து சொன்னால் கிளைக்கோ புரதம். ரைட்? அப்போ சிலதுகள் லிப்பிட்டுக்கும் இருக்கலாம் சில வழியில். அந்த கார்போரேட் அது கிளைக்கோ லிப்பிட்டுன்னு சொல்லலாம். அவை அந்த சமிச்சைகள், அதுகளை கலங்களுக்கு சமிச்சைகளை அறியக்கூடிய சிக்னல்ஸ், என்ன சைகைகளை அறியக்கூடியா இருக்கும். எங்களுக்கு அது வேண்டாம். இப்போ நாங்கள் இதை பார்ப்போம், கேள்வியை பார்ப்போம். முதலுரு மென்சாவு அரைகுறையாக நிற்கிது. முதலுரு மென்சாவு என்றால் அதுக்கு பின்னால் சரியான வசனம் கொண்டு வந்து முடிக்கணும். அப்போ கேள்வியில்
இது பற்றி சரியானது என்று கேட்கலாம், பிழையானது என்று கேட்கலாம். ஆனால் ஒன்றுமே சொல்லலை என்று சொன்னால் நீங்கள் அதுக்கு பின்னால் சரியான வசனம் தான் எப்போதும் கொண்டு வந்து முடிக்கணும் பிள்ளைகள். அப்போ முதலொரு மென்ச வேண்டு அப்படி நிற்குது என்றால் அதுக்கு பின்னால் சரியான வசனம், மிகவும் சரியான வசனத்தை கொண்டு வந்து முடிக்கணும். அப்போ இதில் நாங்கள் பார்த்தோம்னா கார்போரேட், புரதம், பொஸ்போலிபிட் ஆகியவற்றை சம அளவில் கொண்டிருக்கு இல்லை. இதில் மிக அதிகமாக இருக்கிறது புரதமும் பொஸ்போலிபிட் தான் அதிகம், கார்போரேட் மிக குறைவாக இருக்குது. அப்போ இதில் சம அளவுன்னு சொல்கிறது சம அளவு பிழை, இந்த வசனம் பிழை. அப்போ நாங்கள் எம்சிக்கு கேள்வி செய்யும்போது ஒரு பேப்பரில் வச்சு செய்கிறோம்னு சொன்னால் இப்படி மார்க் பண்ணி செய்கிற நல்ல. நீங்கள் ஃபைனல் பேப்பர்லேயும் போய் இருக்கும்போது ரைட், நீங்கள் பென்சிலால் அந்த அந்த பேப்பர் அந்த பகுதி கொண்டு பல்வேறு வினா கேள்விகளில் மார்க் பண்ணுங்க இப்படி இதே முறையில். ஏன்னா நாங்கள் இங்கே வாய்ச்சோன்னு இதை மறந்துடுவோம் என்ன நடந்தது. அப்போ இதில் இந்த சொல்லு பிழை, சம அளவுன்றது பிழை. அடுத்தது தாவர கலங்களில் கொலஸ்ட்ரால் மூலக்கூறு காணப்படும். இந்த கொலஸ்ட்ரால் வந்து விலங்கு கலங்கள்லாம் இருக்குது, தாவர கலங்களில் இல்லை. அப்போ இடையிடையே இந்த பொஸ்போலிபிடுகளுக்கு இடையில் கொலஸ்ட்ரால் காணப்படலாம். இப்போ இதில் கொலஸ்ட்ரால் காட்டையில், இப்போ இதில் ஒன்றில் இருக்கலாம் வேணும், இதில் கொலஸ்ட்ரால் இருக்கலாம், இப்படி இதில் கொலஸ்ட்ரால் இருக்கலாம், இடையிடையே வரலாம் ஏதாவது. அப்போ இந்த பொஸ்போலிபிட்டுக்கு பதிலாக இடையிடையே கொலஸ்ட்ரால் மூலக்கூறு வரலாம். அப்போ கொலஸ்ட்ரால் வந்தால் அது விலங்கு கலம். அப்போ தாவரக்கல மென்சவுக்கும் விலங்குக்கல மென்சவுக்கும் உள்ள வித்தியாசம் இந்த கொலஸ்ட்ரால். அப்போ இதில் தாவரம் என்று சொன்னபடியால் இதில் கொலஸ்ட்ரால் பிழை, தாவரத்தில் கொலஸ்ட்ரால் வெளியிடாது. ரைட். அப்போ இந்த சூழல் வெப்பநிலை மாற்றங்களுடன் மாறாத கட்டமைப்பை கொண்டது. மாறாத கட்டமைப்பு வராது, அது மாறும், சரிதானே? மாறாத கட்டமைப்பு பிழை இல்லை, இந்த சொல்லு பிழை, அது மாறக்கூடியது. அடுத்தது கலத்தின் நிலை பெறுகையின் பொருட்டு பதார்த்தம் பரிமாற்றப்படுது. கலத்தின் நிலை பெறுகையின் தமிழ் சொல்லு சில வழியில் பிரச்சனையாக இருக்கும் பிள்ளைகளுக்கு. அப்போ சில பிள்ளைகளுக்கு அந்த தமிழ் விஞ்ஞானம் படிக்கிற பிள்ளைகள் சில பேருக்கு தமிழ்கள் என்னன்னு சொல்லி அதை கொஞ்சம் நீங்கள் கேள்வி செய்கிறது மூலம் பழக்கப்படுத்தி வரும் ஒன்று அந்த கேள்வியை செய்யக்க விளங்க. அப்போ நிலை பெறுகை என்றால் அந்த கலம் எந்தவித குழப்பமும் இல்லாமல் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் என்ன அது தொடர்ந்து இயங்கக்கூடியதாக இருக்குது. அப்போ நிலை பெறுகை தன் செயற்பாட்டை செய்து கொண்டு இருக்கு. அப்போ நிலை பெறுகையின் பொருட்டு பதார்த்த பரிமாற்றம், இது இந்த முக்கியமான தொழிலே பதார்த்த பரிமாற்றம் தான். இந்த வெளியல்ல தானே, வெளியல்ல இவர் தான் செலக்ட் பண்ணுவார் பதார்த்தம், யார் உள்ளுக்கு போகலாம், எந்த பதார்த்தம் உள்ளுக்கு போகலாம், யார் வெளியில் போகணுன்றதை தேர்வு செய்கிறது இவர் தான். அப்போ இவர் சரியாக இயங்கினா தான் எங்களை கலத்துக்குள்ளே சரியான பதார்த்தம் போகும், இல்லாட்டி தேவையில்லாத கூறெல்லாம் போய் அதை கொல்லி விட்டுரு. அப்போ இது ஒரு பேரியர் என்ன, அதாவது தேர்வு செய்தால் விடும், ஒரு செக் பாயிண்ட் மாதிரி பிள்ளைகள். அப்போ நீ உன்னைத்தான் விடலாம், இன்னும் விடையலாது, போயிடலாது. அப்போ அப்படி இவர் மற்றவரை விடணும்னு இவர் அழிச்சு போட்டு தான் போகும். இந்த மென்சவை அழிச்சு விட்டால் சரி எல்லாம் உள்ளுக்கு போயிடும். அப்போ இது உயிரோடு இருக்க மட்டும் தேவையில்லாத உள்ளுக்கு விடாது, சரியா? அதை ரிஜெக்ட் பண்ணிக்கொண்டே இருக்குது, கிளச்சிக்கொண்டு. உண்மையாலே பெரிய ஒரு சிஸ்டம் எங்களோட உடம்புக்குள்ள. நாங்கள் சும்மா சாப்பிட்றதும் என்ஜாய் பண்ணுறது தான் வழியே எங்களை பார்க்குறது பெரிய ஒரு மெக்கானிசம் நடந்து கொண்டிருக்கு, சரியா? அப்போ அதில் ஒரு முக்கிய பங்கு வேறு. அப்போ கலத்தின் நிலை பெறுகை என்றால் சாதாரணமாக செயற்படுற பொருட்டு பதார்த்த பரிமாற்றம், இது சரி, இது எந்த குழப்பமும் இல்லை பிள்ளைகள். அப்போ சரியன்னொன்று நாங்கள் நிப்பாற்றியல் 5 விடையும் வாசிக்கணும். பயாலஜியை பொறுத்தமல்ல பிள்ளைகள் நீங்கள் 5 விடையும் வாசித்து எது சரி பிள்ளை என்று பார்க்கணும். ஏனென்றால் கிட்ட விடைகள் சில விட போடுவினோம். அப்போ நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் அந்த மிக திருத்தமான விடையை பார்க்கணும். அடுத்தது நிணநீர் குழியங்களில் பிரபுளெதிரியாக்கி வாங்கி லிப்பிட்டுக்களை கொண்டுள்ளது. பிரபுளெதிரியாக்கி வாங்கி, அப்போ நாங்கள் இது நிற்பிடணும். இன்றைக்கு உலகம் முழுக்கவே இன்றைக்கு இந்த COVID-19 பற்றி காய்ச்சி கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த COVID-19 பிரச்சனை எங்களோட உடலில் பிரபுளெதிரிகளை என்ன அடித்து தான் போதும். எங்களுக்கு நல்ல உடம்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த நோயாக்கி நாங்கள் தப்பலாம். அப்போ எங்கள் உடம்பில் எந்த நோயாக்கி வந்தாலும் அது எதிர்க்கிற தன்மை இருக்குது, மெக்கானிசம் இருக்குது. அது வீக்காக போய் அந்த மெக்கானிசம் அந்த நோய் தொற்றுது. அப்போ நாங்கள் வேக்சின் போடாமலும் ஸ்ட்ராங்காக இருக்கலாம், ஆனால் எப்படி இருப்போம்னு தெரியாது, எப்படி உள்ளுக்கு நடக்கணும் எங்களுக்கு தெரியாது இருக்குது. ஆனால் வேக்சின் போடுறதான் பாதுகாப்பு, ரைட்? அப்போ அது போய் என்ன செய்ய உடலில் பிரபலதிகள் தூண்டுது உற்பத்தி. அப்போ இந்த நிணநீர் குழியம்ன்றது எங்கள் உடலுக்கு பாதுகாக்கிற ஒரு குழியம். நிணநீர் குழியம் இது ஒரு வெண்குழியம், ஒரு வகையான வெண்குழியம். அப்போ இது எங்கள் உடலை பாதுகாக்கிறோன்னு இதை பற்றி நாங்கள் பெரிய கேள்விகளை பார்ப்போங்கால. அப்போ இது எங்கள் உடலை பாதுகாக்கிறது. இதில் முக்கியமாக அந்த நிற்பிடத்தில் 2 வகை இருக்குது பிள்ளைகள். உள்ளார்ந்த நிற்பிடம், இசைவாக்க நிற்பிடம். உள்ளார்ந்த நிற்பிடம்ன்றது ஒரு பொதுவாக இருக்கிற நிற்பிடம், அது பிறவிலே இருக்குது. அது பொதுவான நுண்ணங்கள் எல்லாத்தையும் தடுக்கிறது ஒன்று. உதாரணம் எங்களோட தோல் உள்ளார்ந்த நிற்பிடத்துக்கு நாங்கள் எடுக்கலாம். தோல் இந்த நுண்ணங்கி வேறு, இதால் நாங்கள் கொரோனா கையால் பிடிக்கலாம், எய்ட்ஸையும் பிடிக்கலாம், ஒன்றுமே செய்யாது. அதை மூக்கு கொண்டு போனது தான் பிரச்சனை, சரி? இதில் காயம் வந்தால் எய்ட்ஸ் அதுக்களால் போயிடும், எய்ட்ஸ் கிருமி. அப்போ
அப்போ இந்த தோல் வந்து எந்த நுண்ணையும் செல்ல இயலாது, உள்ளுக்கு போயிடாது. அப்போ காயம் வந்தால் சிக்கல், நீங்கள் எந்த குப்பையும் அள்ளலாம் கையால். ஆனால் அங்கே ஏதாவது வெட்டுப்பட்டுதுன்றா எதுவும் பூச்சி கடிச்சுன்னா போயிடும். அப்போ இது பிறவிலே இருக்குது. இதை தாண்டி நுண்ணங்கி உள்ளுக்கு போனால் என்ன, அது இசைவாக்க நிற்படம்னு சொல்லி அது உள்ளுக்கு எங்களோட நிற்படன தொகுதியை தூண்டேக்க விசேடமான நிணநீர் குழியங்களாக TB நிணநீர் குழியங்கள் செயற்படும். 2 வகை இருக்குது, T நிணநீர் குழியம், B நிணநீர் குழியம். அதுகள் செயற்பட்டுத்தான் அதுகளில் அந்த அதை உணர்றது, நோயாக்கி வந்ததுன்றதுக்கு உணர்றதுக்கு வெளியில் வாங்கியதுக்கு ரிசப்டர்ஸ் இருக்குது, அது அறிஞ்சு கொள்ளும். இது எங்களோட உடம்புக்கெல்லாம் உடம்பின் கூறு, இது உடம்பில் இல்லாத வெளியால் வந்துட்டார். அப்போ அவரே அடிக்கணுமென்று உடனே அது உணர்ச்சி வசப்படும். அப்போ உடனே சென்சிட்டிவ் ஆகி போய் அதோட இணைஞ்சு பெருகி அது அடிக்கிற ஏதோ ஒரு வழியெல்லாம் பண்ணும். அது பெரிய ஒரு சண்டை உள்ளுக்கு நடந்துகிட்ருக்கும். அந்த சண்டையில் அதுகள் வின் பண்ணால், இந்த நிணநீர் குழியங்கள் வின் பண்ணினால் நாங்கள் ஹெல்த்தியாக இருப்போம், நோய் வராமல். அது தோற்று என்றால் எங்களுக்கு நோய் படுக்கையில் போயிடுவோம். அது ஹெல்த்தியாக இருக்கணும்னா உடல் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா சத்தாய் சாப்பிடணும். சிலது பாரம்பரியமாக இருக்கணும், உடம்பின் சத்தாயம் இருக்கணும், உடலில் எல்லாம் சரியாக இருக்கணும். ரைட், அது நிறைய கதைக்கலாம். அப்போ இதில் நிணநீர் குழியங்களில் பிரபுலரியாக்கி வாங்கி இந்த லிப்பிட்ன்றது பிழைக்குது. இது பிழை, இந்த கூறு பிழை. நாங்கள் அதை கணக்கை பார்க்கணும் இதில் பற்றி படிக்கிறதுக்கு. ரைட், அப்போ இதில் சரியான இது பிள்ளைகள். 4வது அடுத்து 6வது போவோம். அப்போ இதில் வெவ்வேறு தாவர இளைய கலங்கள் தொடர்பான சில கூற்றுக்கள் வருமாறும், சரிதானே? அப்போ ஏ வந்து மெல்லிய சீரான தடிப்புடைய கலைச்சுவரையும் பெரிய புன்வேடத்தையும் கொண்ட கலங்கள். அப்போ பெரிய புன்வேடம் இருக்குது, ரைட். மெல்லிய சீரான தடிப்பு இப்படி சொன்னால் புடைக்கல விளையம். தாவரங்களில் வந்து 3 வகையான இளையத்தொகுதிகள் இருக்குது பிள்ளைகள். இளையத்தொகுதிகள் 3 வகை இருக்குது. ஒன்று அது தோல் இளையத்தொகுதி, அடுத்தது அடிப்படை இளையத்தொகுதி, அடுத்தது கலன் இளையத்தொகுதி, பதார்த்தங்களை கடத்துகிற கலன் இளையத்தொகுதி. மனிதன் எடுத்தோம்னா 4 இருக்குது இளையத்தொகுதி. அதாவது உடல் இனத்தாலானது, கலங்களால் ஆனது. கலங்கள் சேர்ந்து இளையம், இளையம் சேர்ந்து அங்கம், அங்கம் சேர்ந்து அங்கத்தொகுதி, அங்கத்தொகுதி சேர்ந்து அங்கியன் ஒரு தனியன். அப்போ எங்களில் மனிதனில் 4 இளையத்தொகுதி என்னென்ன இருக்குது? 4 இளையத்தொகுதி: மேலணி இளையம், தொடுப்பு இளையம், தசை இளையம், நரம்பு இளையம் ரெண்டு இருக்குது. அப்போ தாவரங்களில் 3 இருக்குது. என்ன இருக்குது? வெளியில் இருக்கிறது தோல் இளையத்தொகுதி, அடுத்து அடிப்படை இளையத்தொகுதி, மற்றது கலன் இளையத்தொகுதி. அப்போ அடிப்படை இளையத்தொகுதியில் தான் என்ன வருது? புடைக்கல விளையம் என்றது வருது. ஒட்டுக்கல விளையம், வல்லுறுக்கல விளையம் 3 வரும். புடைக்கல விளையம், ஒட்டுக்கல விளையம், வல்லுறுக்கல விளையம் என்று 3 இருக்குது. அப்போ மெல்லிய தடிப்பு பெரிய புன்வேடம். அப்போ இதுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியது புடைக்கல விளையம் வரும். புடைக்கல விளையம், ரைட். அப்போ புடைக்கல விளைய கலங்கள் இப்படியே இருக்கும். கோளவடி ஏறத்தால் ஒரு ஒத்த பரிமாணம் என்று சொல்லலாம். கோளவடிவானது கலத்திரவழி இருக்கும், ரைட். அதில் பெரிய மைய புன்வேடம் இருக்கும், கறி இருக்கும், ரைட். அப்போ மெல்லிய சுவர். அப்போ இது புன்வேடம், இல்லை நீர் திரவ பதார்த்தங்கள் காணப்படும், ரைட். மெல்லிய சுவர். அடுத்தது சீரற்ற முறையில் தடித்தது. அப்போ சீரற்ற தடிப்பு, கலத்திரவழி அற்றது. அப்போ சீரற்ற தடிப்பு வாரது புடைக்கல விளையம். சாரி, இது புடைக்கல விளையம், என்ன மற்றது ஒட்டுக்கல விளையம். அப்போ அது சீரற்ற தடிப்பு, கலத்தின் மூலைகளில் கூட தடிச்சிருக்கு. அது கிட்டத்தட்ட ஒரு பல்கோண வடிவத்துக்கு நாங்கள் எடுக்கலாம், பல்கோண வடிவமாக வரும், ரைட். அப்போ மூலைகள் கூட தடிக்கும் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி வரலாம், மூலைகள் கூட தடிச்சிருக்கு. அப்போ இதில் இந்த சுவர் பாருங்க மெல்லிசாக இருக்குது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தடிப்பாக இருக்குது. அந்த மூலைகளில் கூட தடிப்பு, ரைட். உள்ளுக்கு புன்வேடம் இருக்கும், உயிருள்ள கலம் தான் இதுவும். உள்ளுக்கு புன்வேடம் இருக்கும், இது கேரு. அப்போ தடித்த சுவர், மூலைகள் கூட தடித்திருக்கும். அப்போ இது ஒட்டுக்கல விளையத்தை சொல்கிறார், ரைட். ஒட்டுக்கல விளையம். அப்போ எங்களுக்கு அந்த இயல்புகள் கரெக்டாக தெரியணும். அப்போ அந்த கண்ணுக்குள்ளே அந்த படம் நிற்கணும். அப்போ படங்கள் வடிவாக வச்சுக்கொண்டால் எங்களுக்கு பயாலஜி சரியாக சொல்லுவோம். படம் பேர் பாடம் படி கிரேட் 1 படிக்கிறோம். அப்போ பயாலஜி வந்து அப்படித்தான் கொண்டு போகணும். அந்த படத்தை கண்ணுக்கு எடுக்கிறோம், அதை வச்சுக்கொண்டு இயல்புகள் சொல்லி கொண்டு போகணும். அப்படி சொல்லிக்க எங்களுக்கு பாடமாக்க ஒன்றுமே இல்லை. பயாலஜியில் முழுக்க படம் பேர் பாடம் படி, ஸ்டோரி. அதாவது ப்ரைமரியில் நீங்கள் படிக்கிற அந்த ஆட்டெல்லாம் பயாலஜிஞ்சால வேறு ஒன்றுமே இல்லை. நாங்கள் இதெல்லாம் அப்படியே விளையாடி போட்டு வச்சுட்டு இப்போ வந்து
பாடமாக்கிறமே எடுப்போம். பாடமாக்க ஒன்றுமே இல்லை, எல்லாம் கதை, இன்ட்ரெஸ்டிங்கான கதை. ரைட், கதை கேட்டால் அப்படியே சொல்லலாம். அப்போ அடுத்தது பெரிதும் தடித்த செல்வர், நல்லா தடிச்சிருக்கு, சரியா, உள்ளிடம் இருக்கு ஏண்டா குளியோரு இல்லை. உள்ளிடம் என்று சொல்கிறது உள்ளுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு வெறும் இடம் இருக்குது, வெறும் வெளி இருக்குது, அது இறந்த கலம் தான் பெறும். அப்போ முதிர்ந்த நிலையில் இறந்த கலம் வல்லுருக்கல விளையம், வல்லுருக்கல விளையம் முதிர்ந்த நிலையில் இறந்த கலம். அப்போ இறந்தது என்று சொன்னால் அது பிறக்கும் போது உயிர் உள்ளதான், எல்லாம் உருவாகும் போது உயிர் உள்ளது, பின்பு அது இறக்குது, முதிர்ச்சி அடையும் போது, தொழிற்பாட்டுக்குரிய முதிர்ச்சி நடக்கும்போது இறக்குது. அப்போ அதில் நாங்கள் வல்லுருக்கல விளையத்தை நேர் சொல்லலாம். இப்போ நேர் வந்து நல்ல நீளமாக இருக்குது. இப்போ உங்களோட தும்புத்தடியில் இருக்கிற நேர் எடுக்கலாம், அது ஒரு வல்லுருக்கல விளையம், இப்படி நீளமாக இருக்குது. மற்ற சிலதுகள் இன்னும் தடித்த சுவர் ஒழுங்கு இல்லாமல் இருக்கலாம், இல்லை இப்படி கோல வடிவமாக இருக்கலாம், ஒழுங்கு இல்லாத வடிவமாக இருக்கலாம், சரியான தடித்த சுவராக இருக்குது. உதாரணமாக தேங்காய் சிரட்டி எடுங்க. தேங்காய் சிரட்டி என்னத்தால் ஆனது? சரியான ஸ்ட்ராங் என்ன? அது இந்த வல்லுருக்கல விளையத்தின் வல்லுரு, இப்படி கோலமும் ஒழுங்கில்லாத இருக்குது. தும்புத்தடி நேர், அதுவும் வல்லுருக்கல விளையம். அப்போ வல்லுருக்கல விளையத்தை நாங்கள் ரெண்டு பார்க்குறோம், நேர் வல்லுருன்னு ரெண்டாக பார்க்குறோம். அப்போ நேர் நீண்டது, வல்லுரு ஒடுங்கியது கோலமோ ஒழுங்கேற்றதோ இருக்கலாம். அப்போ இதில் உள்ளிடம் இருக்கிறபடியே வல்லுருக்கல. அப்போ ஒழுங்காக பாருங்க. அப்போ இந்த ஏபிசி ஆகிய முறையே என்ன வேறு முன்னுக்கு புடைக்கிற விளையம். அப்போ இதுகள் வராது, முன்னுக்கு புடைக்கிற விளையம் வரையலை. ரைட், அப்புறம் அடுத்தது ஒட்டுக்கலை விளையம். அப்போ இது வராது, என்ன இது இருக்குது அடுத்தது. அப்போ இதில் எடுத்தோம்னா வல்லுருக்கலை விளையம் வரும். அப்போ இதான் விட, இப்படி நாங்கள் இப்படியே கண்டுபிடிக்கணும். அப்போ நீக்கி கொண்டு வருவானு இதுகள் பிள்ளைன்னு சொல்லி. ரைட், இது அதுக்குரிய படத்தை காட்டியிருக்கு. ஏற்கனவே செய்த கேள்வியில் இதில் இது பரங்காய்மா வந்து புடைக்கிற விளையம் பாருங்கள், கலத்திர வழி இருக்குது, மெல்லிய சுவர், உயிருள்ள கலம், சரி, உள்ளுக்கு கலப்புண்ணங்கள் எல்லாம் இருக்குது, உணவு சேமிப்பு அதுகளெல்லாம் இருக்குது. இது உருளைக்கிழங்கில் இருக்கிற இந்த கலங்களை உணவு சேமிப்பு கலங்கள் காட்டியிருக்கு. அப்புறம் இங்கால இது ஒட்டுக்கலை விளையம், கொலன்காய்மா ஒட்டுக்கலை விளையம், மூளைகள் பாருங்கள் கூட தடிச்சிருக்கு, அந்த டாக்கா காட்டியிருக்கல, மூளைகள் கூட தடிச்சிருக்கு, உயிருள்ள கலம். இது புன்வெற்றிடம், கறி இருக்குது, குளியோரு இருக்குது, உயிர் உள்ளதான், மூளைகள் கூட தடித்திருக்கு. இது பொறிமுறை தாங்கும் தொழிலை செய்யும். இது பிரதானமாக சேமிப்பு, வேறு தொழிலும் வரலாம். இது பொறிமுறை தாங்கல், சரியா. இது வல்லுருக்கலை விளையம், அதான் ரெண்டு நேர் வல்லுரு. நேர் நல்ல நீளமாக இருக்குது, இது இந்த அளவு தடிப்பாக இருக்குன்னா இது நல்ல நீளமாக இருக்குது. ரைட், அப்போ பொறிமுறை தாங்கல், அது இறந்த கலம். அடுத்தது ஆய்வுக்கூடங்களில் ஒளித்தோப்பு வீதத்தை அளவிடுவதற்காக பின்னோட்டில் எந்த ஒரு கருவி பயன்படுத்தப்படும். அப்போ நாங்கள் பலவித அளவீடுகளை செய்கிறது இருக்குது. அப்போ இதில் ஒளித்தோப்பு, அப்போ ஒளித்தோப்பை நாங்கள் பார்க்கணுமென்றால் ஒளித்தோப்பு வீதம் பார்க்கணுமென்றால் ஓடஸ் உபகரணம்னு சொல்கிறோம். ஓடரின் உபகரணம் ஓடஸ், ஓடஸ்ன்னு சொல்கிறோம், ஓடஸ் உபகரணம். அப்போ தமிழ் எழுதியக்க ஓடர் உபகரணம், ஓடரின் அல்ல ஓடர் உபகரணம் என்று வரும், உபகரணம். ரைட், இது நாங்களாயும் செய்யலாம், ஆனால் அந்த கருவி செய்யப்பட்டும் அங்கே இருக்குது ஆய்வுக்கூடத்தில். நாங்கள் அந்த செலைன் டியூப்பை வச்சு கொண்டு செய்யலாம் பிள்ளைகள். ரைட், அது நீங்கள் ஸ்கூல் ப்ராக்டிக்கல் நடந்திருந்தால் சில செய்திருப்பீங்க. அப்போ ஒளித்தோப்பு வீதத்தை அளக்கிறதுக்கு ஓடரின் உபகரணம், ஓடஸ் உபகரணம் அல்லது ஓடர் உபகரணம் காட்டியிருக்கு. அப்போ முதலாவது விட. ரைட், உறிஞ்சல் மானி வந்து ஆவியீர்ப்பு வீதத்தை அளக்கிறது. உறிஞ்சல் மானி வந்து ஆவியீர்ப்பு அளக்க பயன்படுத்தப்படும். அப்போ ஒளித்தோம்பு ஒளித்தோப்பு மானின்னு போடுகிறாது, சரிதானே. அதே போல் வளர்ச்சி மானி, அது வளர்ச்சிக்கு சரி. சுவாசமானி சுவாச வீதத்தை அளப்பதற்கு, சுவாசமானி சுவாச வீதத்தை அளப்பதற்கு பயன்படும். அப்போ ஒரு என்ன கருவி என்னத்துக்குன்றது தெரியணும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா வேரின் உச்சி பிரியிலத்திலிருந்து தண்டின் உச்சி பிரதேசம் வேறுபடுவது. இப்போ வேர் தண்டின் உச்சி காட்டியது பிள்ளைகள். ரைட், அப்போ இது தண்டின் உச்சி, அங்கால வேரின் உச்சி. அப்போ உச்சி பிரியிலத்தில் தண்டில் என்ன இருக்கும்? தண்டில் இலை முதல் இருக்கும். இதில் இலை முதல் என்று சொல்கிறோம், இந்த பகுதி இலை முதல். இங்கே வேர் மூடி இருக்கு. ரைட், அப்போ இது இலை முதல், இது வேர் மூடி காணப்படும், சரிதானே. அப்போ இதில் நாங்கள் இலை முதல்களால் பாதுகாக்கப்பட்டிருப்பதன் மூலம் இப்போ கேள்வி வேரின் உச்சி பிரியத்தின் தண்டின் உச்சி பிரதேசம் வேறுபடுது, வேரிலிருந்து தண்டு. அப்போ இலை முதல் மூலம் பாதுகாக்கப்படுது. இலை முதல் என்றால் இலை முதல் தான் இலையாக வரப்போகுது,
ரைட். அப்போ இது வரும், மற்றதுகளில் வராது. ரைட். நாங்கள் இதில் வேர் மூடி வேரில் இருக்குது. அப்போ இது நாங்கள் இதில் இதுதான் வரும், மற்றதில் பொருத்தமில்லாம் இருக்குது. இல்லாவதானிங்க. கண்டிப்பாக இந்த பல்தேர்வு வினாக்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்கும்போது நிறைய விடயங்களை, அந்த யுத்திகளை தெரிந்து நாங்கள் வினாக்களுக்கான விடையளிப்பது என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. திறமையான மாணவர்கள் கூட இந்த யுத்திகள் தெரியாமல் மதிப்பெண்களை இழக்கக்கூடும். ஆகவே இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் அந்த வகையான யுத்திகளோடு கூடிய விடயத்தை ஆசிரியர் அவர்கள் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார். நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்து கொண்டிருக்கின்றது. சிறிய இடைவேளைக்கு தொடர்ந்து இன்னும் பல கேள்விகள், பல்தேர்வு கேள்விகள், அதற்கான விடைகளை நாங்கள் பார்க்கலாம்.